இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆர்கேபுரத்தில் கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகள்தான் இவை. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டு ஆபத்தான நிலையில் இருக்கும் இந்த குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்துடனே வாழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதோ வரேன், கட்டுறேன், இதோ ஆல்டெக்ஸ் பண்ணுறேன், இதை கட்டுறேன், இதோ உங்களுக்கு அதை செய்கிறேன். எந்த கட்சிக்காரும் எந்த ஆஃபீஸரும் வந்து பார்க்குறாங்களோ கோசம், ஆனால் ஆல்டெக்ஸ்ன்னு பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து சொல்கிறேன் மக்களுக்கு, எங்களுக்கு வீடு தாளெல்லாம் உள்ளே இருக்க பயமாக இருக்குது. வீடு இடிஞ்சு குமரி போகுது, வீடு இடிக்கணும். இடிச்சிட்டு நீங்கள் தயவுசெய்து கட்டி கொடுங்க. முழுவதும் பழுதடைந்த நிலையில் காட்சியளிக்கும் இக்குடியிருப்பு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்திலேயே உள்ளது. வீடுகளுக்குள் இருக்கும் மேற்கூரை பூச்சு அடிக்கடி விழுந்து குழந்தை முதல் பெரியவர்கள் வரை காயமடையும் சூழலும் தொடர்கதையாகி வருகிறது. 50 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு கட்டி. இந்த வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. சரிங்களா, ரொம்ப டேமேஜ்னால் அப்படி இடிஞ்சு தலைமையில தான் விழுது. பசங்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. ஒரு வாட்டி எங்கள் நாய் மேலே விழுந்துச்சு, ஒரு வாட்டி என் பையன் மேலே விழுந்துச்சு, ஒரு வாட்டி என் கை மேலே விழுந்துச்சு. இதோ கட்டித்தரேன்றாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க வராங்க, பார்க்குறாங்க, அவ்வளோதான். இடிச்சிட்டு கட்டித்தரமா அப்படின்ட்டு ஆஃபீஸர் எடுக்கிறாங்க, ரீடிங் எடுக்கிறாங்க. இந்தமாரி எதாவது உங்கள் வீட்டில் என்னென்ன குறை இருக்குது சொல்லுங்கன்றாங்க. நெக்ஸ்ட்டு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் மழை டைம் வந்துடுது, உள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுது. 3/4 காலுக்கு வந்துடுது தண்ணி. கீழ் வீட்டில் இருக்கிறவங்க ஃபுல் வீடுமே டேமேஜ் தான். 3/4 கால் மொண்டு தான் கீழே ஊற்றுறோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இடிச்சிட்டு கட்டி தந்தால் பெட்டராக இருக்கும் இந்த வீடெல்லாம். ஒவ்வொரு முறை மேற்கூரை இடிந்து விபத்திற்குள்ளாகும் போதும் அதிகாரிகள் ஆய்வு செய்வதும் புதிய குடியிருப்பு ஏற்படுத்துவதற்கான கணக்கெடுப்பு நடத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த பலனும் இல்லை என அக்குடியிருப்பு வாசிகள் மிகுந்த வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தலை இடிஞ்சு விழுந்து ஜெஸ்ஸு மிஸ்ஸு எங்கள் மாமனார் மேலே தலை மேலே விழுது. அப்படியே பீரோ கண்ணாடி விழுந்து அந்த கம்பி அப்படியே தொங்குது. அதுக்கப்புறம் மழை வந்துன்னா தண்ணியெல்லாம் மொண்டு ரொம்ப நாங்கள் கீழ் வீட்டுக்காரங்களாம் இது இப்போ ட்ரைனேஜ் கூட அடிச்சிக்கிச்சு, அதுவே இப்போ மேலே வருது. அதுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை பார்க்க மாட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக இப்போ கூட பாத்ரூமெல்லாம் அடைச்சிட்டு கிடக்குது. இதுக்கே இப்பயே பார்க்க மாட்டுறாங்க. வராங்க போகிறாங்க, கணக்கு எழுதுறாங்க, பார்க்குறாங்க, அப்படியே கம்முன்னு போயிட்டே இருந்துடுறாங்க. இப்போ நாங்கள் எல்லாமே அவஸ்தை பண்ணுறோம். ஒன்று இடிச்சிட்டு கட்டிட்டு எங்களுக்கு ஒரு 3 மாடி அந்த மாதிரினா கூட பரவாயில்ல. 8 மாடி அப்படின்னா வயசானவங்களால முடியாது, ஏற முடியாது, இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. மழைக்காலம் நெருங்கும் நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதுமே இடிந்துவிடக்கூடிய ஆபத்து இருப்பதால் தாங்கள் சிறுக சேமித்து வைத்த பணத்தை வைத்தே பூச்சு வேலை பார்த்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பாத்ரூம் அப்படியே ஒழுகுது சார். ஒழுவி இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி 5 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறோம். காலு கட் பண்ணியிருக்கிறோம். இந்த இன்ஃபெக்ஷனால எனக்கும் இப்போ பயமாக இருக்குது. குழந்தைங்க வேறு இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன்னா இல்லை அந்த குழந்தைய பார்ப்பேனா நான் இந்த வீட்டை பார்ப்பேனா எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேன். 50 ஆண்டுகளை கடந்து ஆபத்தான நிலையில் இருக்கும் குடியிருப்பை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்க வேண்டும் எனவும் புதிய குடியிருப்பு கட்டப்படுவதற்கான கால அவகாசத்திற்கு தங்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் எனவும் ஆர்கேபுரம் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.